சேரன் சார் 97லேருந்து 96லேருந்து வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பொற்காலம்னு படம் எடுத்ததுலேருந்து அந்த நட்பு இன்ன வரைக்கும் தொடர்ந்துகிட்ருக்கு. வெரி நைஸ் ரிலேஷன்ஷிப். ஆனால் அது ரொம்ப எனக்கு பாசிட்டிவாக மாறினது என்னென்னாக்கா, நடிக்கிறதுங்கிறதும் எனக்கு சான்ஸே கிடையாது. நான் யோசித்தது கூட கிடையாது அந்த ஒரு விஷயத்த. ஆனால் அது அவர் டைரக்ட் பண்ண படத்தில் அவர் கூப்பிட்டதுனால நான் ரெஃப்யூஸ் பண்ணதெல்லாம் அவர் காதலே வாங்கிக்கல. ஆனால் அன்னைக்கு நான் புலம்பிகிட்டு இருந்தேன், என்னையே கூப்பிட்றீங்கன்ட்டு. பட் டுடே ஐ எம் என்ஜாயிங். ஸோ என்டையர் கிரெடிட் கோஸ் டு சேரன் சார். வாட் எவர் ஐ எம் டுடே on screen, it's absolutely because of him. No doubts about it. I'm always thankful to him for it. சசிகுமார் சார் கூட நான் ஒன்றும் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணவே இல்லைங்க. அவரோட டைரக்ஷனில் நான் ஒன்றும் ஒர்க் பண்ணவே இல்லை. அவரோட ப்ரொடக்ஷனில் பசங்க பண்ணேன். சமுத்திரகனி டைரக்ஷனில் வந்து ஐ டிட் நாடோடிகள் அலாங் வித் சசி சார். அதே மாதிரி போராளிலேயும் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துருப்போம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் நான் சசிகுமார் சார் டைரக்ஷனில் ஒன்றும் ஒர்க் பண்ணல. பட் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது ஒரு அழகான ஒரு டீம் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இப்போ நடிக்கிறோம், அவர் ப்ரொடியூசர் டைரக்டர் அப்படிங்கிறது இல்லாமல் அவர் சமுத்திரகனி சார் ஆகட்டும், பாண்டியராஜ் சார் ஆகட்டும், சுசீந்திரன் சார் ஆகட்டும், சசிகுமார் சார் ஆகட்டும், வி வேர் ஆல் பிகம் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். வி விசிட். நான் மதுரைக்கு போய் அவங்க வீட்டுக்கு கொண்டு போகல, பட் அவங்க வீட்டு கல்யாணத்துக்குலாம் போயிருக்கேன், சசி சார் வீட்டு கல்யாணத்துக்கு. அதே மாதிரி ஈல் ஃபீல் லைக் கமிங் டு மை பிளேஸ். இஸ் அட்மோஸ்ட் ஈஸ் அது தட் கோஸ் டு எவ்ரி ஒன். அது சுசி சாராக இருந்தாலும் சரி, பாண்டியராஜாக இருந்தாலும் சரி, கனி சாருக்கு ஏற்கனவே எங்களுக்கு வி ஹேவ் அ குட் ரேப்போ ஊற்றும். ஏன்னா நிறைஞ்ச மனுஷன் நாங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவர் தான் டைரக்ட் பண்ணார். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வி ஐ ஹேவ் என்னோட அந்த ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு 10-15 வருஷம் சினிமாலே இருந்துகிட்டு இருந்ததுனால எல்லோரையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சில பேர் ரொம்ப ஜாஸ்தியே தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டீமில் நீங்கள் சொன்ன நிறைய பேர் வந்து ஐ நோ தெம் ஈவன் பிஃபோர் ஐ குட் ஒர்க் வித் தம். அப்படி எனக்கு தெரியாத நான் ஒர்க் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சுசீந்திரன் சார் சொல்லலாம். நான் அவர் கூட அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன் நான் மாடலில். ஆனால் அவரோட அடுத்த படத்துலேயும் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இட் பிகம் அ கண்டினியூஸ் ரிலேஷன்ஷிப். ஒருத்தர் கூட நான் ஒர்க் பண்ணேனாக்கா அது அப்படியே இட் கண்டினியூஸ். அதே மாதிரி மிஸ்கின் சார் கூட நான் ஐ ஒன்லி அட்மையர்டும் ஆஸ் அ ஃபேன். ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ணதுங்கும் போது அவரை மீட் பண்ணது எல்லாமே அந்த யுத்தம் செய் பீரியடில் தான். ஜீவா வேலைக்கு கிளம்பிட்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமாமா, பேங்க் ஆஃபீஸர் உத்தியோகம். கோயிங் ஃப்ரம் ஐசிஐ பேங்க். ஏய், சார்லாம் 10 பேருக்கு வேலை கொடுக்குறவரா? எனக்கு அவார்ட்ஸ் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் பசங்க. பாக்கி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் இருந்திருப்பேன். பட் ஐ டென்ட் கெட் இட். பட் தட்ஸ் ஃபைன். நாமினேஷன் வர அளவுக்கு இருந்ததே பெரிய விஷயம். பட் பசங்களில் வந்து இட் brought in ஆல்மோஸ்ட் ஆல் தி அவார்ட்ஸ் தட் இயர். நிறைய அவார்டுகள். அப்போது அந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க, நடித்ததே நீ ஒரு 1.5 படம், அதுக்குள்ளே பார்த்தா எல்லா அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்லேயும் தலையை காட்டிட்டு நிற்கிறப்போ வாங்கிட்டு வந்துடுற அப்படின்ட்டு. சரி விடுங்கப்பா, என்ன பண்ணுறது, ஏதோ கிடைக்கும் போது வாங்கி வச்சுப்போம். அதுக்கப்புறம் நிறைய ட்ரை சீசன் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரியே தான் வந்துகிட்ருக்கு. நாமினேஷன் வரைக்கும் தான் வந்துகிட்ருக்கிறேன். பட் அதுக்கப்புறம் ஒன்றும் ஐ ஹவ் நாட் கெயின்ட் எனி அவார்ட்ஸ். பட் ஐ எம் குவைட் ஹாப்பி. அந்த நாமினேஷன் லெவல் வர அளவுக்கு உண்டான கேரக்டர்ஸ்க்கு எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது. தட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நடத்த வேண்டிய பாடம்லாம் நடத்தியாச்சு. எதுவும் சந்தேகம்னா கேளுங்க. எல்லாமே சந்தேகம் தான். எல்லா கிளாஸையும் விட நம்ம கிளாஸில் படிக்கிற எல்லாருமே நல்லா படிக்கிற பசங்களாயிட்டீங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு இப்போ பசிக்குது. எல்லாரும் ஒரு பேப்பர் எடுங்க. உங்கள் வாத்தியாருக்கு, அதான் அந்த சொக்கனுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க. மலையாளத்தில் நான் ஒர்க் பண்ணது 2 படங்க. 2மே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஃபீல். ஒன்று வந்து திருவம்பாடி தம்பான். அது பார்த்திங்கன்னா ஒரு பிக் ஸ்டார் காஸ்ட். அவர் ஜெயராம் சார் தான் ஹீரோ அதில். அண்ட் தென் கிஷோர், குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், ஹீ வாஸ் தேர். நான் அதில் ஒர்க் பண்ணேன். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆல் தி பிக் டைம் பீப்புள் இன் கேரளா இண்டஸ்ட்ரி. அவங்க எல்லாருமே நெடுமுடி வேணு சார்லேருந்து அவர் மிஸ்டர் ஜெகதி who is not keeping good now. That's very unfortunate. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் ஒன்றும் ஐ திங்க் இஸ் நாட் ரெக்கவர்ட். பட் த ப்ரொடக்ஷன் வாஸ் ஸோ பிக். ஒரு பெரிய, நம்ம தமிழில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு உண்டான ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அமேசிங்லி வெல் எக்யூப்ட். ரொம்ப நல்ல பிளானிங். ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் அது திருவம்பாடி தம்பான். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய தமிழ் படம். அந்த கம்பேரிசனில் நீங்கள் சொல்லலாம். மலையாளத்தில் நான் பண்ண அந்த படம். அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா உஸ்தாத் ஹோட்டல்.
திலகன் சார் இஸ் ஆல்சோ பாஸ்ட் அவே, எ கிரேட் ஆக்டர். எனக்கு அவருக்கும் சீக்வன்ஸ் இல்லை ஆக்சுவலாக அந்த படத்தில். எனக்கும் மம்முட்டி சாரோட சன் ஜுல்கர், எங்கள் 2 பேருக்கும் தான் காம்பினேஷன் வரும். நான் வந்தது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி, ஒரு லைவ் கேரக்டர். அது மாதிரி ஒருத்தர் மதுரையில் இருக்கார் அப்படிங்கிறது சொல்லி தான் எனக்கு வந்து டைரக்டர் அன்வர் ரஷீத் எனக்கு ஃபோன்லேயே சொன்னார். ஐ வாஸ் ஆஸ்கிங் ஹிம் வை ஐ ஷுட் பிளே இட், என்ன வாட் டிஃப்ரென்ஸ் இட் மேக்ஸ், சப்போஸ் டு பி ஸ்மால் ரோல். எனக்கு தெரியாது அப்போ, சின்ன ரோல் தானேங்க, என்னையே நான் இங்கே தமிழில் கொஞ்சம் பிஸியாக இருந்துகிட்ருக்கேன். பட் இட்ஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹிம். அந்த ஃபோன்லேயே சில பேர் கன்வின்ஸ் பண்ணுவாங்க இல்லை, ரொம்ப அழகாக பேசினார். ஸோ ஐ செட் ஐ எம் டூயிங் இட். அது வந்து ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் தான் அது. ஐ ஒன்ட் சே கம்பேர் டு துரும்பாடி தம்பான், இட்ஸ் அ சிம்பிள் ப்ரொடக்ஷன் பட் நீட், வெரி நீட். அண்ட் அதில் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ரீச் பார்த்திங்கன்னா எனக்கு அதுலேயும் ஒரு நல்ல ரீச் இருந்தது. அதில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணோம் அப்படின்ட்டு. இதில் அப்படியே கான்ட்ராஸ்ட் வந்து பாசிட்டிவ் ரோல். டப்பிங் முடித்த உடனே பார்த்திங்கன்னா அவர் மிஸ்டர் சல்மான் வந்து எனக்கு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருந்தார். சல்மான், துல்கர் சல்மான், அவர் எனக்கு உடனே டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருந்தார். உங்கள் கேரக்டர் வந்து அவ்வளோ லைவ்லியாக இருக்குங்க, பார்க்குறவங்களுக்கு சட்டுன்னு பிடிச்சிரும் அப்படின்னா. உண்மையில் அது அப்படி இருந்தது. படம் ரிலீஸ் ஆகி இங்கே சென்னையில் ரிலீஸ் ஆகி நான் படம் பார்க்க போகும்போது நிறைய கேரளைட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. தே ஆர் ஆல் வெரி ஹாப்பி டு see me. ஆனால் அதுலேயும் நான் தமிழனா, ஆனால் 2 படத்துலேயும் நான் தமிழனா தான் பண்ணியிருக்கேன். ஒன்றும் மலையாளம் பேசலை, மலையாளம் பேசி நடிக்கணும்னு ஆசை இருக்குது, பட் ஒன்றும் மலையாளம் பேசலை. மேபி இன் ஃபியூச்சர் ஐ ஷுட் பி டூயிங் இட்.